இதயத்துல்லா சார், 7 இஸ்லாமிய நாடுகள் பிரதமருக்கு உயிரி விருது வழங்கி சிவப்பு கம்பள வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க. இஸ்லாமிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பாஜக கொண்டிருந்தா இஸ்லாமிய நாடுகள் இது மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்காரு. இந்தியாவுடைய இஸ்லாமியர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன அதிமுகவும் திமுகவும் செய்தது என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில ஒரு வரலாற்று சுருக்கத்தை நான் சொன்னால்தான் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பல உண்மைகள் புரியும். தமிழக இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது, ஆட்சியில் இருக்கும் பொழுது 7 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன் பிறகு செண்பகம் துரைராஜன் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் இன்னொரு RSS உடைய முன்னோடிகளாக இருந்த 2 பேர் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டு முஸ்லிம்களுக்கு கிடைத்த அந்த 7% இடஒதுக்கீடு மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் எதிரான ஒரு நிலை வந்தது. அப்ப இந்த இடஒதுக்கீடை எப்படியாவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுல தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் 2 பேரும் முக்கியமானவர்கள். இது முதல்ல இடஒதுக்கீடுடைய ஆரம்ப கட்டத்தை சொல்றேன். அது 30% பிசில ஓபிசில வந்தாங்க. அதே நேரத்துல முஸ்லிம்களுக்கு பதவி கொடுத்ததுல பெருந்தலைவர் காமராஜர் 8 பேர் அமைச்சரவையில மந்திரி மஜீத் கடையலூர் சார்ந்தவருக்கு கொடுத்தாரு. பொதுப்பணித்துறையில இருந்து அனைத்து துறையும் கொடுத்தாரு. உங்களுக்கு நான் தகவல் சொல்லிடுறேன். அவர் காலத்தில் 2 முஸ்லிம்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்கள், 2 முஸ்லிம்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள், பலர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். தலைவர் மூப்பனார் இருக்கும் பொழுது கூட 2 பேர் பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்று வேலூர் அக்பர் பாஷா, இன்னொன்று மயிலாடுதுறையில மொஹிதீன்கிறவர் இருந்தார், ஃபக்கீர் மொஹிதீன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் 4 to 6 முஸ்லிம்களுக்கு காமராஜர் காலத்தில் இது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். இதுதான் முந்தைய வரலாறு. அடுத்து யாரு அதிகமா செஞ்சதுன்னா டாக்டர் கலைஞர் தான் முஸ்லிம்களுக்கு அதிகமாக செஞ்சவர். இந்த வரலாறு நான் சொல்லித்தான் ஆகணும். அதுல முக்கியமான வரலாறு காகிதமில்லத்து காலத்துல இருந்து அப்துல் லத்தீப் சமது காலம், இன்னைக்கு தமுமுகன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி உள்பட பலர் கேட்ட ஒரு இடஒதுக்கீட்டை எனது தலைமையிலான ஒரு கூட்டத்துல கலைவாணர் அரங்கத்துல தலைவர் கலைஞரையும் ஆளுநரையும் வைத்துக் கொண்டு, நீங்கள் மீலாது விழாவுக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறீர்கள், ரைட். உருது முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களில் சேர்த்திருக்கிறீர்கள், ஓகே. இப்படி பல காகிதமில்லத்து கல்லூரிக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் பல கல்லூரிக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கீங்க. உள்ளபடியே பாராட்டுக்குரியவர் டாக்டர் கலைஞர், நான் அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டுமல்ல, நான் அந்த இடத்துல இடஒதுக்கீடு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறை இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்ன ஒரே மாமனிதர் கலைஞர். இன்றைக்கு நான் மீண்டும் சொல்றேன், உலமா வாரியத்தை கேட்டேன், கொடுத்தாரு. மகளிர் விடுதி வேணும்னு கேட்டேன், 15 விடுதிகள் கொடுத்தாரு அவர் ஆட்சி காலத்துல. மகளிர் உதவு சங்கம் 10 லட்சம் கொடுத்தா மாவட்டத்துக்கு 20 லட்சம், இன்றைய முதல்வர் 60 லட்சம் ஆக்கியிருக்காரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, பல்வேறு கோரிக்கைகளை வைத்தவன் நான். அந்த வைத்ததன் காரணமாக இன்னைக்கு இடஒதுக்கீடு காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து வாக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னே எல்லாம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் போயிட்டு இருந்துச்சு. இந்த வரலாறை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, கலைஞர் அவர்கள் செய்த சாதனை என்பது காமராஜருக்கு பிறகு வேறு யாருமே செய்யவில்லை. அது எம்ஜிஆர் அவர்களும் செய்யவில்லை, ஜெயலலிதா அவர்களும் செய்யவில்லை. இன்றைய திமுக அதை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. இப்ப உதாரணமா வக்குஃபுக்கு நீங்க பணம் கொடுக்கதோ ஹஜ் மானியம் கொடுப்பதோ என்பது தொடர், எல்லா ஆட்சியும் கொடுக்கக்கூடிய தொடர். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாஜக அதை நிறுத்தி இருக்கு. இந்த வரலாறு நான் சொன்னா தான் உங்களுக்கு உண்மை புரியும். பாஜக முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுத்த அந்த ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி உதவி தொகையை இப்ப நிறுத்திட்டாங்க. அவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சமூகம் முன்னேறணும் சொன்னா கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறணும். அப்ப கல்வியிலையும் பொருளாதாரத்தில முன்னேற வேண்டிய ஒரு சமூகம் தான் இந்தியாவில் முன்னேறும். இந்தியாவில் எல்லா சமூகமும் முன்னேறணும். அப்படி முன்னேறினா முஸ்லிம் சமூகமும் முன்னேறணும். இந்த அடிப்படையில பொருளாதார ரீதியா வங்கி கடன் மட்டுமல்லாமல் பல்வேறு வகையிலும் கடன் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி. அதே மாதிரி இங்கே கலைஞர் அவர்கள் டாம்கோன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலமாக 4 விழுக்காடு கடன் கொடுத்தது மட்டுமல்லாம அதன் மூலமாக கல்வி உதவி தொகையை கொடுத்தாரு. அந்த நேரத்துல பாஜக ஆளக்கூடிய கர்நாடகம் உட்பட மாநிலங்கள்ல கல்வி உதவி தொகை கொடுக்கல. ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசு கொடுத்தும் கூட கொடுக்கல. அப்ப நான் கலைஞர்கிட்ட அதை எடுத்து சொன்னேன். அப்ப கலைஞர் உடனே என்ன செஞ்சாரு,
பாஜக ஆளும் மாநிலங்கள் கொடுக்காத அந்த 75% பணத்தை வாங்கி தன் அரசு ஒரு 25 கொடுத்து மொத்தமா 100 விழுக்காடாக அன்றைக்கு அதிகமான பேருக்கு கல்வி உதவி தொகை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தார். அது மட்டுமல்ல, வக்ஃபு வாரிய கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை மதுரையில கொண்டு வந்தாரு. இப்ப நான் தொடர்ந்து இன்றைய முதல்வர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், கடையநல்லூர்ல 2வது வக்ஃபு வாரிய கல்லூரி வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹஜ் இல்லத்துக்காக கடந்த மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ராஜரத்ன ஸ்டேடியத்துல போராடுனேன், கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்காக வேண்டி என் தலைமையில தான் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால சர்வகட்சி கூட்டம் நடந்துச்சு. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து கலந்து கொண்டன. அதன் பிறகு பல்வேறு வகையிலும் போராடிய பிறகு அதுல ஒரு நிவாரணம் கிடைத்திருக்கு. முழு நிவாரணம் கிடைத்தது நான் சொல்ல மாட்டேன். ஆக இன்றைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி போன்று தொடர்ந்து அந்த மேலோட்டமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. 2வது வக்ஃபு வாரிய கல்லூரியை கொண்டு நான் தொடர்ந்து அமைச்சர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி ஹஜ் இல்லம் வரணும்னு கடந்த 2 வருஷமா தொடர்ந்து பெரிய முயற்சி எடுத்தனும் செய்கிறேன். ஆனா இந்த ஹஜ் இல்லம் வந்ததுக்கு நான் முதல்வரை பாராட்டுகிறேன். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக இன்னும் பல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்னன்னு சொன்னா, தலைவர் கலைஞர் இருக்கும்போது ஆசிரியர்களுக்காக 11,000 பேருக்கு, அதாவது சிறுபான்மை ஆசிரியர்களுக்கு கொடுத்தாரு. அது அதிமுக ஆட்சி கொடுக்கல. அதை மீண்டும் வந்து கொடுக்கணும்னு நான் முதல்வர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆக இப்படி பல்வேறு வகையில பார்க்கும் பொழுது இன்றைய திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சி என்னென்ன செஞ்சுச்சோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. மகளிர் உதவு சங்கத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாவட்டம் கொடுத்தத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் நம்முடைய முதல்வர் அவர்கள் அது 2 ஸ்கீமா ஆக்கியிருக்காரு. அது பாராட்டுக்குரியது. இன்னும் அவர் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது இன்று பாஜகவுடைய நண்பர், அவர் என்னுடைய நண்பர் தான், பாஜக ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுடைய விரோத போக்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அது அவங்க மேல தப்பு கிடையாது. அப்படி செஞ்சாதான் இந்தியாவில் அவர்கள் ஆட்சியை பிடிக்கும், பிற மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதற்காகத்தான் அவர்கள் பாபர் மசூதி இடிப்புல நேரடியாக சம்பந்தப்பட்டார்கள். அப்ப இது அல்லாம இன்றைக்கு அதுக்கு அடுத்து ஒரு புதிய விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவுரங்கசீப்புடைய சமாதிய இடிக்கணும்ன்ற ஒரு கொண்டு வந்து அடுத்த ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. திரும்ப திரும்ப மசூதியை இடிப்பதை விட இதை செய்யலாம்ங்கிறாங்க. அது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு எதிராக உத்தரப்பிரதேசம் உட்பட பல மாநிலங்கள்ல, மத்திய பிரதேசம் உட்பட பல மாநிலங்கள்ல புல்டோசர் கலாச்சாரம் மூலமாக பாதிக்கப்படுவது முஸ்லிம்களுடைய வீடுகள், முஸ்லிம்களுடைய சொத்துகள். முஸ்லிம்களுடைய சொத்துக்களை வந்து அழிக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. ஆக நீங்க எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு 5 விழுக்காடு கூட அவர்கள் செய்யவில்லை. இந்த முத்தலாக் விஷயம் கூட ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால எந்த பெரிய மாறுதலும் வரல. அதனால எந்த முஸ்லிம்கள் பாதிக்கப்படல. அவர்கள் ஏதோ வந்து முஸ்லிம்கள் வாக்குகளை வாங்குறதுக்காண்டி மேலோட்டமா சில காரியங்களை செய்கிறார்கள். இன்னைக்கு அவுரங்கசீப் என்ற மன்னர் 50 ஆண்டுகள் அகண்ட இந்தியாவை ஆண்டவர், ஆளுநராக இருந்த, எதுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். அவர் வந்து காலத்துல சிவாஜியை வந்து சிவாஜிக்கு மரியாதை கொடுத்தாரு, அவர் மகனுக்கு மரியாதை கொடுத்தாரு. இன்னைக்கு வரலாற்றை திரித்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த வரலாற்று திரிவு என்பதன் மூலமாக 50 ஆண்டுகள் அகந்த இந்தியா ஆண்டது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக உலகத்திலேயே அவர் ஆட்சி காலத்துல 24% ஜிடிபின்னு வெள்ளைய அறிஞர்கள் சொல்றாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு பாஜக புதிதாக ஒரு பாபர் மசூதி பிரச்சனை போன்ற ஒரு பிரச்சனையை அவுரங்கசீப் மூலமா கொண்டு வந்திருக்கிறது. ஆக பாஜக என்னைக்குமே முஸ்லிம்களுக்காக ஒரு துரும்பை கூட தூக்கி போட்டதில்லை, அவர்கள் எதையும் செய்யவில்லை. ஆனால் இன்றைய தமிழக அரசு, திமுக அரசு அதிமுகவை விட அதிகம் செய்திருக்கிற உண்மையும் நான் சொல்லித்தான் ஆகணும். இன்னும் அவர்கள் செய்ய வேண்டும். இன்றைய முதல்வர் என் நண்பர் அவர்கள் டாக்டர் கலைஞர் போன்று இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். சரி, ஓகே. இதேதுல்லா சார், எதிர்கட்சிகள் எதெல்லாம் இஸ்லாமிற்கு எதிராக பாஜக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களோ அது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது. 370 அதே போன்று முத்தலாக், சிஏ இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அது உண்மை என்று சொன்னால் காஷ்மீர் வேலியில ஒரு சீட்டு கூட பாஜக பெறாதது ஏன்? இரண்டாவது, மகாராஷ்டிராவில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன அந்த 70 லட்சம் கள்ள ஓட்டுகளில் தான் இவர் சொன்ன 1-2 இடங்களில் வேணால் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பிஜேபி வென்றிருக்கலாம். ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா வெற்றிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 2. மூன்றாவது ஒரு விஷயம்,
தம்பி திமுகவுடைய சகோதரர் ராஜா தமிழ்மாறன் சொன்னது உண்மை. ஒரு இஃப்தார் பார்ட்டியில தன் கட்சி செய்ததை சொன்னாதான் பிற கட்சிகள் அது மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு செய்யணும், நாம பெரும்பான்மையா இருக்கோம், சிறுபான்மை மக்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் வரும். ஆக தமிழக முதல்வர் ஒன்று ஒன்றாக சொன்னது எல்லாம் உண்மைதான். ஏன் இன்றைக்கு பாஜகவோ அதிமுகவோ சிஏஏ விஷயத்துல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதை ஆதரித்த போது ஏன் அதை எதிர்த்தன, சிஏஏ கூட்டணி கொண்டு வந்ததை ஆதரித்தது ஏன் என்பது இந்த நேரத்துல முக்கியமா கேட்கணும். இப்ப திருப்பரங்குன்றம் மறந்துட்டாரு தம்பி. என்னுடைய செல்வம் நல்லவர், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், செல்வத்துடைய கட்சி தான் மோசமான கட்சின்னு சொல்றேன். திருப்பரங்குன்றம் பிரச்சனை எப்படி உருவாச்சு? இப்படி பல்வேறு பிரச்சனைகளை முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்குறது தமிழ்நாட்டுல யாரு? பாஜக தான். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் நேரத்துல முஸ்லிம்கள் விரோதமாக பேசுறதும் பாஜக தான். இன்னைக்கு 14% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக 4% கான்ட்ராக்ட் கொடுத்தா அதை ஏன் தடுக்கிறது பிஜேபி? நான் கேட்கிறேன், இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்கும் போது அதை ஏன் எதிர்த்தது பிஜேபி? ஆந்திராவில் ஏன் எதிர்த்தது? இந்தியாவில் பல மாநிலங்கள்ல முஸ்லிம்கள் விரோதமா இருந்தது ஏன்? 15 விழுக்காடு முஸ்லிம்களுக்கு ஒரு 4% கூட கொடுக்கிற ஒரு நல்ல மனசு வேண்டாமா பிஜேபிக்கு? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் கேட்கிறாங்க. இந்தியா முழுது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் பிஜேபி கூட்டணியா வெற்றி பெறாது. சரி, ஓகே. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிகழ்ச்சி கலந்து கொண்ட 4 பேருக்கும் மிக்க நன்றி.